ஷர்மாவின் தற்போதைய வயது வந்து தந்தையோட வயதில் வந்து கால் பாகம். அது வந்து எப்படி சொல்லலாம், நம்ம தந்தைக்கு வந்து எவ்வளோ ஏஜ் இருக்குது இல்லையா, எவ்வளோன்னு தெரியாது, அதோடைய கால் பாகம்னா நான் அர்த்தம் இன்ட்டு 1/4 போட்டால் ஷர்மாவோட வயசு. சரிங்களா? அதாவது தந்தையோட வயசை வந்து 4ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும்னா ஷர்மாவோட வயசு கிடைக்கும். அதுதான் அதுக்கு அர்த்தம். 1/4 மட்டும் இப்படி வச்சுக்கிட்டா இது எப்படி, அதில் நம்ம ஷர்மா அப்புறம் தந்தை இவங்களோட விகிதம் வந்து என்னது 1/4. அதாவது ஷர்மா தந்தை அவங்களோட விகிதம் என்னது 1 4 1:4 இந்த மாதிரி எழுதிக்கலாம் இல்லையா. நம்ம இந்த 4:1 வந்து நீங்கள் இந்த மாதிரி எழுதும்போது டேரெக்டாக வந்து எழுதிக்கலாம். கால் பங்குன்னா நான் அர்த்தம் என்ன நம்பர் போடுறோமோ அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணி போட்டுக்கணும், இதுதான் அர்த்தம் அது. சரிங்களா? இந்த மாதிரி புரியலனா வந்து இந்த மாதிரி எழுதி போடுங்க, இல்லை நீங்கள் டேரெக்டாக கூட போட்டுக்கலாம். தந்தைக்கு வந்து 4னா ஷர்மாவுக்கு வந்து நேது 1 பங்கு இருக்கும், இதான் வந்து இதுக்கு அர்த்தம். இது வந்து நேது தற்போது இப்படி இருக்குது. அதுக்கப்புறம் கேள்வி என்ன குத்துறான்னு பார்த்தீங்கன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட விகிதம் வந்து எப்படி இருந்ததுன்னா ஷர்மா வயதோடைய 7 மடங்கு வந்து நான் தந்தையோட வயது. அது எப்படி எழுதலாம், நம்ம ஷர்மா வந்து 1ன்னா இவங்க வந்து 7 மடங்குன்னா நம்பர் போடணும், அதோட 7 மடங்கு, அதுதான் வந்து அர்த்தம். கேள்வி அப்புறம் நான் கேட்குறாங்க நமக்கு அவர்களின் தற்போதைய வயதை காணுங்க. 2 பேருக்கும் வந்து தற்போது வயசு என்ன இருக்கும், இதுதான் வந்து கேள்வி. சரி, ஓகே. தற்போது வந்து எவ்வளவு 4:1, 6 வருஷத்துக்கு முன்னாடி 7:1. இந்த மாதிரி இருந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ரேஷியோட டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கான் பாருங்கள். இங்கே பார்த்தா 0, இங்கே பார்த்தா 3, சேமாக இல்லை இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இதோட டிஃப்ரென்ஸ் எடுத்து கீழே இருக்கிற ரேஷியோ கூட பெருக்கணும். இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் எது 7க்கும் 1க்கும் வந்து டிஃப்ரென்ஸ் 6 ஆச்சு. இந்த 6 எடுத்து போய் கீழே பெருக்க வேண்டியதான். பெருக்க நமக்கு என்ன கிடைக்கும் 6 × 4 24, அப்புறம் 6 × 1 6, அப்புறம் இதோட டிஃப்ரென்ஸ் 3. இந்த 3 கொண்டு போய் மேலே இருக்கிற ரேஷியோ கூட பெருக்க வேண்டியதான். 7 × 3 21, 1 × 3 3. இப்போ இந்த ரேஷியோட டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கா பாருங்கள் 3, இதோட டிஃப்ரென்ஸ் 3. இப்போ ரேஷியோ வந்து சேம் ஆகிடுச்சா. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே இருக்கிற நம்பரை வந்து இந்த வருஷத்தை வந்து ஈக்குவல் அந்த மாதிரி எடுத்துக்கணும் இல்லையா. அப்போ 3 பங்கு தான் 6. அப்போ 1 பங்கு 3 பங்கு 6, 1 பங்குனா 3 டேபிள் அடிக்கணும். 1 பங்கு 2, 1 பங்கு 2னா தற்போது வயது வந்து எவ்வளோ கொடுத்துறாங்க, தந்தைக்கு வந்து 24 பங்கு, ஷர்மாவுக்கு 6 பங்கு. சரிங்களா? அப்போ அதை அப்படியே எதாவது பெருக்க போகிறோம். நம்ம 1 பங்கு எவ்வளோ கண்டுபிடிச்சினா 2ஆல் பெருக்க வேண்டியதான். 1 பங்கு 2, 24 பங்குன்னா அர்த்தம் 24 × 2 48. ஷர்மாவுக்கு 6 பங்கு, 6 × 2 போட்டால் நான் வரும் 12. அப்போ இவங்களோட தற்போதைய வயது நேது தந்தைக்கு வந்து 48, ஷர்மாவுக்கு 12. அந்த மாதிரி ஆப்ஷன் எது இருக்குது தோற்க பாருங்கள் 12 48, இதுதான் வந்து ஆன்சரு. இந்த சம்மை வந்து நம்ம ஆப்ஷன் வச்சு கூட போடலாம். இந்த ரேஷியோ வந்து எழுதிட்டோம் இல்லையா. எங்களோட தற்போது வயசு வந்து நேது தந்தைக்கு வந்து 48, ஆப்ஷன் வச்சு போட்டால் எப்படி போடணும்னு சொல்கிறேன் பாருங்கள். ஷர்மாவுக்கு 12 இருக்குமா, 6 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும் 6 வயசு குறைஞ்சிருக்கும் 2 பேருக்கும். அப்போ இவருக்கு 42, ஷர்மாவுக்கு 6. இதை கேன்சல் பண்ணால் என்ன ஆகும், இங்கே வந்து 7:1 வரும். இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் 4:1 இருக்கும். 4:1னா இங்கே 4:1, 7:1, 7:1. இந்த மாதிரி ஆப்ஷன் வச்சு கூட நம்ம போகலாம். இந்த ஆப்ஷன் மட்டும்தான் இந்த ரேஷியோ கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். மற்ற எந்த ஆப்ஷனும் வந்து இந்த 7:1ன்ற கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. நம்ம ஆப்ஷனுக்கு கொடுத்துறது எல்லாமே வந்து ஆனால் 4:1 வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சரிங்களா? ஆனால் 7:1 சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரே ஆப்ஷன் வந்து 12,48 தான். இப்போ ஆன்சர் நேது சி தான் வந்து ஆன்சரு. இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் ஏற்ற மற்ற ஏஜஸ் ப்ராப்ளம் பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷனுக்கு பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள்.